ஒரு அழகான கிராமத்துல தாமஸ் படிச்சுட்டு இருக்கும்போது டிராகன் வில்லேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அங்க பேசுற டிராகன் இருக்கிறதாகவும் மக்களுக்கு தெரியாம அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் தெரிஞ்சுக்கிட்டான். இத போய் தன்னோட நண்பர்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அப்ப நம்ம கண்டிப்பா டிராகன் வில்லேஜுக்கு போகணும். நண்பர்கள் எல்லாரும் முடிவெடுத்து டிராகன் வில்லேஜுக்கு பயணமானாங்க. போற வழியிலேயே எதையோ பார்த்து வியந்து நின்னாங்க. அங்க என்ன தெரிஞ்சதுன்னா அதுதான் டிராகன் வில்லேஜ். வாங்க குழந்தைங்களா, உங்க எல்லாருக்கும் டிராகன் வில்லேஜை பார்க்கணுமா? வாங்க, என்னோட குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். குழந்தைங்க எல்லாரும் மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் டிராகன் கூட விளையாண்டாங்க. இவன் தான் என் தம்பி சிண்டு. ரொம்ப துருன்னு விளையாட்டு பையன் மாதிரி இருப்பான். ஓ அப்படியா? இவங்க மகிழ்ச்சியா இருந்ததுல நேரம் போனதே தெரியல. ஐயோ, நாங்க வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. டிராகன், உங்களை மிஸ் பண்ண எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க போங்க குழந்தைங்களா, எங்களால நகரத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா நாங்க மக்களுக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். டிராகனை விட்டு பெரிய மனசு இல்லாம அவங்க எல்லாம் சோகமா வீட்டுக்கு கிளம்புனாங்க. வீட்டுல இருக்கும்போது எல்லாருக்குமே டிராகனோட நினைப்பாவே இருந்தது. திரும்பவும் டிராகன் வில்லேஜுக்கு போகணும்னு எல்லா குழந்தைகளும் முடிவெடுத்தாங்க. மறுபடியும் வந்துட்டீங்களா குழந்தைங்களா? ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. திரும்ப அந்த குழந்தைங்களா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க ஞாபகார்த்தமாவே இருக்கு. நம்ம வேணா மக்களுக்கு தெரியாம நகரத்துக்கு போய் பார்த்துட்டு வருவோமா? குழந்தைங்களா, நாங்க வந்துட்டோம். நீங்க எப்ப நினைச்சாலும் எங்களை பார்க்கலாம், நாங்களும் எப்ப நினைச்சாலும் உங்களை பார்க்கலாம். ஆனா நாங்க வந்து போறத மட்டும் மக்கள்கிட்ட சொல்லிடாதீங்க. மறுபடியும் வருவோம். பாய் குழந்தைங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.